அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளி பண்டிகை வந்துருச்சு. பொதுவா பண்டிகை அப்படின்னாலே நிறையா தீன்பண்டங்கள், உணவுகள், எண்ணெயினால் செய்யப்பட்ட பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது வழக்கம். அது போக அசைவ உணவுகள். அதில் குறிப்பா தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே நிறைய என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அசைவ உணவு சாப்பிடுவாங்க, எண்ணெய் பண்டங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அவஸ்தைப்படுவாங்க. சரி, சாப்பிடணும், தேவைக்கு சாப்பிடணும். சிலவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கலாம், அதையும் பொருட்படுத்தாம என்ன செஞ்சிருவாங்க, ஆசைக்கு பண்டங்களை வந்து நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க. செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து யோகா மூலமா நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பயிற்சியை நீங்க இந்த பண்டிகை காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடம்புல தேவையில்லாத கழிவுகள்லாம் வந்து என்ன செய்யும், வெளியில போயிடும். சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது சாப்பிட்ட உடனே ரியாக்ட் பண்ணாது. அந்த கழிவுகள்லாம் உள்ள தேங்கி ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ கழிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யும், அதுக்கப்புறமா கூட என்ன செய்யும், இது வேலை செய்யும். அதனால இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து என்ன செய்யும், கண்டிப்பாவே தடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெடி போடுவாங்க. இந்த வெடியினால் வரக்கூடிய புகை வந்து என்ன செய்யும், அவங்க நுரையீரலை வந்து நிறைய பாதிக்கும். ஏற்கனவே மழை இந்த மாதிரி குளிர் காலங்கள்ல கொஞ்சம் நுரையீரல் வந்து பாதிக்கும். அதுல வந்து இந்த வீசிங் இருக்கிறது, அலர்ஜி இருக்கிறது, ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரலோட திறன் வந்து குறைவா இருக்கும். மேற்கொண்டு இந்த புகையினால என்ன செய்யும், அவங்க நுரையீரல் வந்து சுவாசம் வந்து பாதிக்கப்படும். அதுல இருந்தும் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரியான புகையில பாதிக்கப்பட்டாலும் அதுல இருந்து சரியாகிறதுக்கும் இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும். முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முதுக நேரா வச்சுக்கணும். நேரா வச்சுட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் மெதுவா கையை மேல தூக்குங்க. மூச்சை விட்டுட்டு மெதுவா கையை கீழே வச்சு கையை அப்படியே முன்னாடி நீட்டி மெதுவா முன்னாடி குனியணும். இதுல ஒரு 10 வினாடி அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனா. போன பதிவிலே இந்த ஆசனம் நம்ம பார்த்துருந்தோம். திரும்பியும் இந்த ஆசனா பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆசனம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி காலை மடக்கி உங்களுடைய கணுக்காலில் இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மெதுவா என்ன செய்யணும், முதல்ல உங்க தொடைய தூக்குறதுல கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, அப்புறம் லேச மேல பார்க்கணும். பாதத்தை இந்த மாதிரி சரி பண்ணி வைக்கணும். இதுல 10 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பிடிக்கணும். ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க செய்யலாம். நான் ஏற்கனவே உடற்பயிற்சி யோகாலாம் செய்யறவங்களுக்கு இந்த ஆசனம் நல்லாவே வரும். ஒருவேளை எனக்கு இந்த தனுராசனம் போடுறது ரொம்ப கடினமா இருக்கு, மொத்தமாவே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த புஜங்காசனம் நீங்க பண்ணணும். இந்த மாதிரி தோள்பட்டை பக்கத்துல கையை வச்சிருங்க. காலை வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டா வச்சிருங்க. கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க. மெதுவா உங்களுடைய செஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி தூக்கணும். லேசா அப்படி லைட்டா மேல பார்க்கணும். அப்படியே வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் உசட்டாசனம், கேமல் போஸ். இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க. உங்களுடைய கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். பின்னாடி உங்களுடைய பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். பாதத்தை அந்த மாதிரி ஃப்ளாட்டா வச்சிருங்க. முதல்ல நேரா நின்றுக்கோங்க. உங்களுடைய கைகளை ஒரு கையா மெதுவா அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுடைய குதிங்கால பிடிக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கம்
இந்த மாதிரி குதிங்கால பிடிக்கணும். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய செஸ்ட்டை, உங்கள் நெஞ்சு பகுதியை நல்லா மேலே தூக்கணும். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணணும். மெதுவாக தலையை பின்னாடி போடணும். அப்புறமா இடுப்பு பகுதியை அப்படி நல்லா முன்ன தள்ளணும். இங்கே வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிருக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த ஆசனத்தில் இருந்த மாதிரியே நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து விடணும். ரிலாக்ஸ். இப்போ சிலவங்களுக்கு இந்த மாதிரி முழுமையாக அவங்களோட குதிங்கால பிடிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கால் விரலை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். மடக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் வந்து அதிகமாயிரும். ஒருவேளை இந்த கையை எப்படி ரொட்டேட் பண்ணிலாம் என்னால் பிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் இயல்பாகவே என்ன செய்யலாம்னா, கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கையை இப்படி பிடிக்கலாம், இன்னொரு கையை இப்படி பிடிக்கலாம். இப்படி பிடிச்சி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஆசனம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வஜ்ராசனம் உட்காரணும். அப்படியே மெதுவாக ஒரு ஃபார்வர்ட் பெண்ட். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இந்த பொதுவாக இந்த வஜ்ராசனத்திலே பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து இந்த ஆசனத்தில் உட்காரலாம். உங்களுக்கு நேரம் கிடைச்சா இது உங்களுடைய செரிமான தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அது மச்சாசனா. இந்த மாதிரி படுத்துட்டு நீங்கள் பத்மாசனா போடணும். பத்மாசனா போட்டுட்டு கையை இந்த மாதிரி தோள்பட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பத்மாசனா உங்களுடைய கால்களை மெதுவாக கீழே இறக்கணும். உங்களுடைய தலையை இந்த மாதிரி கழுத்தை வளைச்சு தலையை இந்த மாதிரி உள்ள வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் இதில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விடலாம். இல்லை எனக்கு இந்த ஆசனம் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறவங்க மெதுவாக இந்த கையை எடுத்து உங்களுடைய கால் பெருவரில் இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு நல்ல காலை இழுத்து உங்களுடைய இந்த எல்போவை அப்படியே மெதுவாக கீழே வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த ஆசனத்தில் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. திரும்ப கையை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், தலையை எடுத்து விடணும். கையை வைக்காம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் பவன முத்தாசனா. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனம். வயிற்றுல உள்ள கழிவுகள்லாம் வெளியே தள்ளும். உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணும். இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய கைட்டு இந்த மாதிரி கால் முட்டியை இந்த மாதிரி லாக் பண்ணும். லாக் பண்ணிட்டு உங்களுடைய காலை நல்லா அந்த மாதிரி அமுக்கி பிடிக்கணும். முடிஞ்சா உங்களுடைய தலையை மெதுவாக தூக்கி உங்கள் நெத்தியை வச்சு முட்டியை தொடணும். இதில் அப்படியே ஒரு 10 வினாடி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இல்லை எனக்கு தலையெல்லாம் தூக்க முடியாது, இந்த மாதிரி கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை வயிறு தட்டுது, இந்த மாதிரி அப்பர் பாடியை மொத்தமாகவே தூக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அப்படியே அழுத்தி மட்டும் நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கால் கூட தனித்தனியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காலை மட்டும் மடக்கி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் செய்யணும். இந்த மாதிரி ஒரு பக்கமும் செஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம், 2 காலையும் மடக்கி என்ன பண்ணலாம். ஸோ இதுல நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாந்தி ஆசனா இந்த மாதிரி படுத்துக்கோங்க. உள்ளங்கைகளை மேலே பார்க்க வச்சிடணும். உடம்ப எந்த பக்கமுமே இறுக்கமாக வைக்கக்கூடாது. நல்லா தளர்வாக வச்சுட்டு ஸோ கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம், உங்களுக்கு நேரம் இருந்தால் 20 நிமிஷம் பண்ணலாம். இல்லை நேரமே இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு 3 நிமிடங்கள் வந்து இந்த மாதிரி சாந்தி ஆசனத்தில் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆசனங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், நுரையீரலில் இருக்கக்கூடிய புகை கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். அதனால உங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இருக்காது. அது போக இந்த நுரையீரலை சுத்தம் செய்யறதுக்கு இன்னொரு பயிற்சி. இந்த மாதிரி முதுகை நேராக வச்சுக்கோங்க.
சப்பனக்கால் போட்டுக்கோங்க. இல்ல பத்மாசனா போட முடியும்னா பத்மாசனா போட்டுக்கோங்க. இல்லன்னா வஜ்ராசனா போட முடியும் அப்படிங்கிறவங்க வஜ்ராசனா போட்டுக்கோங்க. முதுக நேரா வச்சுட்டு இந்த மாரி கைகள சைடுல வச்சுக்கோங்க. விரல இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பஸ்திரியா பிராணாயாமா. அதாவது கைய மேல தூக்கும்போது உங்க விரல்கள நல்லா ஓப்பன் பண்ணி மூச்ச நல்லா சத்தமா இழுக்கணும். கைய கீழ டவுன் பண்ணும்போது விரல க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபோர்ஸா வந்து மூக்கு வழியா எக்ஸேல் பண்ணணும். ஒரு தடவ பண்றேன் பாருங்க. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது ஏதாவது டவல் இல்லைன்னா பெட்ஷீட் எதுவும் இருந்தா கூட நீங்க விரிச்சுக்கலாம். இந்த மாரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மெதுவா அப்படியே கண்ண மூடி கொஞ்ச நேரம் நேரா உட்காந்துருங்க. ஸோ ஒரு 10 முறை வந்து நீங்க ஒரு 2 தடவையோ 3 தடவையோ இந்த பயிற்சியை செஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல ரொம்ப வேகமா செய்ய வேண்டாம். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, தலையில வேற ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை வந்து நீங்க செய்ய வேண்டாம். ஸோ மத்தபடி நார்மலாவே எல்லாரும் செய்யலாம். இந்த பயிற்சியெல்லாம் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே செய்யணும். இந்த ஆசனா பயிற்சிகள்லாம் நீங்க செய்யும்போது நல்லா ஒரு சுடு தண்ணி உங்களால எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ, ரொம்ப அதிக சூடு இல்லாம நம்ம வார்ம் வாட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தண்ணி வந்து நீங்க நல்லா குடிச்சிட்டு இந்த ஆசன பயிற்சிகள்லாம் நீங்க செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு வந்து நல்லாவே கிளீன் ஆயிரும். இல்ல எனக்கு ஏற்கனவே மோஷன் பிரச்சனைலாம் இருக்கு. நான் அந்த பயிற்சிய வந்து மோஷன்லாம் போயிட்டு தான் செய்யணும்னு யோகா செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் நீங்க இத நினைக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நீங்க இத நார்மலா உங்களுக்கு மோஷன் வராட்டாலும் பரவால்ல. நீங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு இந்த பயிற்சிகள செய்யுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மோஷன் வரும். நீங்க போங்க. அப்புறம் உடம்பு நார்மல் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காலையில எந்திரிச்ச உடனவே உங்களுக்கு இந்த மோஷன் வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்ப பண்டிகைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே நாள்ல இந்த பயிற்சிய செஞ்ச உடனே எனக்கு சரியாயிரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு 2, 3 நாள் தொடர்ச்சியா செய்யணும். செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். திரும்பியும் நீங்க ஒரு 1 வாரம் வந்து இந்த பயிற்சிகள செஞ்சீங்கன்னா, மொத்தமாவே உடம்பு வந்து என்ன ஆகும்? நல்ல ஒரு நிலைக்கு வந்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.